இந்தியாவில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 30 மருத்துவமனைகளை நிறுவி மிக சிறப்பான வகையில் மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழுமம் தான் ஐஸ்வர்யா மருத்துவ குழுமம். இந்த குழுமத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த பகுதியில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பாக 100 இருதய அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்படும் என்கின்ற அறிவிப்போடு இது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று. எதையும் முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் இந்த மருத்துவ சேவையை தொடங்குகிற போதே 100 அறுவை சிகிச்சைகள் இலவசம் என்கின்ற வகையில் இது தொடங்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே மிக சிறந்த மருத்துவ சேவையை எதிர்காலத்தில் இந்த மருத்துவமனை அளிக்கவிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2007 என்று நினைக்கிறேன், சென்னையில் இதே ஐஸ்வர்யா செயற்கை கருத்தரித்தல் மையம் அடையார் பகுதியில் திறந்து வைக்கும் வாய்ப்பினை அன்றைக்கு நான் பெற்றேன். இன்றைக்கு ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஐஸ்வர்யா மருத்துவமனையை திறந்து வைக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்கிற ஒன்று. இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் அயலக தமிழர்களின் தினம் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது இந்தியாவின் சுற்றுலாத்துறையின் சார்பில் ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. அதில் பல்வேறு நாடுகளிலிருந்து, குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு மருத்துவத்திற்காக இன்றைக்கு வர தொடங்கி இருக்கிறார். இதற்கு முன்னால் எல்லாம் இந்தியாவில் இருப்பவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பார்ப்பது என்பது அவசியம் என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவின் வேறு பகுதிகளுக்கும் கூட வந்து மருத்துவம் பார்க்கிற நிலை என்கின்ற அளவில் உயர்ந்திருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்தியாவை பொறுத்தவரை 36 மாநிலங்கள் இருக்கிறது. இந்த 36 மாநிலங்களில் மருத்துவத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதை ஒன்றிய அரசின் அந்த சுற்றுலாத்துறை அமைச்சகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு ஆண்டொன்றுக்கு 15 லட்சம் பேர் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவத்திற்காக வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அப்போலோவாக இருந்தாலும், எம்ஜிஎம்மாக இருந்தாலும், காவேரியாக இருந்தாலும், ரேலாவாக இருந்தாலும், அதே போல ஐஸ்வர்யா போன்ற பல்வேறு மருத்துவமனைகளில், பல்வேறு மியாட் போன்ற மருத்துவமனைகள் பல்வேறு சிறப்புக்குரிய சிகிச்சைகளை தமிழ்நாட்டிற்கு நாடி வருபவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதே போல் கோவை எடுத்துக்கொண்டால் ஜெம்மாக இருந்தாலும், கேஜியாக இருந்தாலும், அதே போல அங்கே இருக்கிற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பேர் வருகிற ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவமனைகளின் தரம் உயர்ந்திருப்பது, மருத்துவ கட்டமைப்புகளின் தரம் தமிழ்நாட்டில் உயர்ந்திருப்பது என்பது இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு மெடிக்கல் ஹப் என்று சொல்லப்படுகிற வகையில் தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஒரு மகத்தான வளர்ச்சியினை பெற்றிருக்கிறது. மருத்துவமனையை, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை இங்கே தொடங்கி இந்த பகுதி மக்களுக்கு சேவையாற்ற வந்திருப்பது குறித்து மகிழ்ச்சியை தெரிவித்து, சிறப்பான சேவை தொடர வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் சேர்ந்து என்ன பேசணுமோ அதை மொத்தத்தையும் பேசிட்டார். 105 மடங்கு பேசிட்டார். இனிமே அந்த ஏரியாக்குள்ள நம்ம தொடரவே முடியாது. ஒரு சுகாதார அமைச்சர் என்னையா பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா, அவர் பண்ணது மட்டுமில்ல, தமிழ்நாட்டு அரசு என்ன பண்ணுது, தனியார் மருத்துவமனை என்ன பண்ணுது, ஐநா சபையில் போய் பரிசுமானவர்களுக்கு மொத்தத்தை சொல்லிவிட்டார். இவ்வளவு விஷயத்தை அவர் சொல்வார் நான் சத்தியமா கனவோட எதிர்பார்க்கல. அவருக்கு முதல்ல மனப்பூர்வமாக ஒரு வாழ்த்துக்கு தெரிவிக்கிற பிரமாதமாக. நான் 2 நிமிஷம் தான் பேச போறேன், பயந்துடாதீங்க. இந்த ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது டாக்டர் சுப்பையன்னு அவர் தான் வேர், ஆணிவேர். இந்த ஆணிவேர் அவர் ஆங்கிலேயர் காலத்திலேயே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில்
தமிழர்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் தான் வந்து டாக்டர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் அவர் ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணவர். கோவை சென்று அந்த காலத்து இசிஜி உபகரணமெல்லாம் வாங்கி வச்சு ஹார்ட் டிசீஸ்க்கெல்லாம் வைத்தியம் பார்த்தவர். முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விதத்தை என்னுடைய காஃபி டீ நான் சாப்பிட மாட்டேன். மது பழக்கம் கிடையாது, புகைப்பழம் கிடையாது, அவர் கிடையாது. எனக்கு முன்னோடி அவர் தான். அப்புறம் சாமி கும்பிட மாட்டார் அவர். பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பக்தி என்பது தனிமனித பிரச்சனை, ஒழுக்கம் என்பது சமுதாய பிரச்சனை. ஒரு மனிதன் ஒழுக்கசீலனாக வாழ்ந்தால் அவன் பக்திமானாக இருக்கக்கூடிய தேவையில்லைன்னு சொல்றாரு. அதனால அவர் ஒழுக்கசீலனாக வாழ்ந்தால் பக்திமான பற்றி கவலைப்பட வேண்டியா. அவருடைய மகள் தான் இந்த குட்டி பாப்பா. குட்டி பாப்பான்னு 35 சர்வீஸ் பண்ண உங்களுக்கு எல்லாம் பெரிய இல்லை, எனக்கு அது குட்டி பாப்பா தான். ஏன்னா அந்த குட்டி பாப்பா வந்து 1978 தமிழ்நாட்டில் வந்து மாநில தேர்தலில் வந்து 1978 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பாப்பா அது. அதுக்கப்புறம் கோவை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பிரமாத மார்க் வாங்கி அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கின. அதுக்கு இப்போ நீங்கள் சொல்றீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்னு, இதில் வந்து சிங்கப்பூர் போய் அதுக்காக மேல் படிப்பு படித்து அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கின பொண்ணு. அதுக்கப்புறம் 35 வருஷம் வந்து இதை உருவாக்க என்ன கஷ்டப்பட்டான்னு முதல்ல நீங்கள் பார்த்துட்டீங்க. முதல் 3-4 வருஷம் படாத பாடுபட்டு அடையாளமே தெரியாமல் போராடி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை, வேல்சாமி அவர் வீட்டுக்காரரு, அவரும் சாதாரண நாடு இல்லை. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில் போய் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரேங்க்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினாங்க. இந்த அம்மா வந்து ஒரு ஒளி பிரகாசம் பண்ணி அவர் சாதாரண, அவரும் பெரிய ஆள் தான். அவர் நம்ம கண்டுக்காம இருக்கிறோம், அவரும் பெரிய ஆள். அவர் இல்லைன்னா இந்த அருண்முத்துவேல் பிறந்திருக்க மாட்டார். அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அருண்முத்துவேல் ஒரு பையன் வேணும் இல்லை, அதுக்கு காரணமே அவர் தான். இப்போ அவர் வந்து அதே மாதிரி அமெரிக்கா லண்டன்லாம் போய் எம்சிஹெச்லாம் முடிச்சு மருத்துவ படிப்பில் உச்சத்தை இருக்காரு. அம்மாவை தாண்டி தாய் 8 அடிச்சுனா ஃபுல்லாக 16 அடிக்கு பாயப்படாது. அவருடைய கனவு தான் இந்த மருத்துவமனை. அப்புறம் 100 பேருக்கு இலவசம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நேற்று ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். இந்தியாவில் வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு 3,75,000 கீழே உள்ள ரேட். 3,75,000 தான் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும். அதிகபட்சம் 10 லட்சம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 31,80,000. ஒரு ஹார்ட் சர்ஜரி 31 லட்சம்னா செத்துட்டாம சம்பாதிக்க காசு கூட அங்கே கூட செத்து போய் ஓடினார். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் இலவசமாக வந்து ஒரு 100 பேருக்கு பண்ணுறான்னு சொன்னால் ஆஸ்பத்திரி மட்டும் விசாலம் இல்லை, அவங்க மனசு விசாலமாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வார்த்தை ஒன்றும் கிடையாது. அவங்க இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தது எல்லாரும் வியாதிக்காரனா சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லதில்லை. நீங்கள் ஒழுங்காக ஆரோக்கியமாக இருங்க, அதை மீறி வாழ்கிற மாதிரி ஒழுங்காக வாழ்ந்து முடியாமல் போகும்போது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நீங்கள் வந்து எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்லிடுது. ஒரு ஜீனி கடையும் டீ காஃபி சாப்பிட்ற கடை இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக என்ன பண்ணீங்க எல்லாரும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் தான் என்னை விட வயசில் பெரியவங்க. இப்போ பொங்கலூர் பழனிசாமி உட்பட எல்லாமே வயசில் சின்னவங்க தான். நீங்கள் 80 தொட்டுகள் ஆகும், உங்களை விட 2-3 வயசு பெரியவங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பழகுங்க. இனிமே முடியுமா முடியாதான் தெரியாது. இந்த குழந்தை எழுந்துக்கவே மாட்டாங்க. நைட் 3 மணிக்கு தான் படுக்கிறாங்க ஒருத்தர். இவங்க எழுந்து போனாங்க. அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அரை மணி நேரம் நீங்கள் வாக்கிங் பண்ணால் அந்த உடம்புக்கு வேண்டிய ஆக்சிஜன் போகிற சுத்தமான ஆக்சிஜன் ஓசோன் காற்று காலையில் கிடைக்குது. அரை மணி நேரம் நீங்கள் காலையில் இருந்து வாக்கிங் பண்ணுங்க. அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வெறும் வயிற்றில் போகாதீங்க. நிறைய இப்போ சாஃப்ட்வேர் பசங்களாம் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றாங்க. அது மாதிரி பண்ணாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது எதாவது சாப்பிட்டு போங்க. நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும். நான் காலையில் என்ன சாப்பிட்றேன் தெரியுமா? முந்தின நாள் பழைய சாதம் ஒரு கையை, 2 டம்ளர் மோர், அது போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு 2 டம்ளர் மோரோட பழைய சாதம், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பப்பாளி பழம் 5 பீஸ் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ப முடியுமா உங்களால்? இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் அதே மாதிரி ஒரு 5-6 காய்கறிகள் சாப்பிட்டு வீட்டில் செய்கிற காய்கறிகளோட சாதம் இவ்வளோதான். இவ்வளோ சாதம் மட்டும் போட்டு சாம்பார் ரசமாக போட்டு சாப்பிட்டு இரவு வந்து கார்போஹைட்ரேட் வேணும், ஒரு இட்லி ஒரு தோசை தான் சாப்பிடுறேன். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, டயத்துக்கு சாப்பிட்டு பழகுங்க. ஒரு நாளைக்கு 11 மணி 7 மணிக்கு டிஃபன். மரண தருவாயில் இருப்பவர்களை கூட குறித்த நேரத்தில் மருத்துவத்திற்கு அழைத்து சென்று விட்டால் அவர்களையும் உயிர்களை காப்பாற்றுகின்ற பிரம்மாக்களாக இருப்பவர்கள் மருத்துவர்களும் மருத்துவமனை என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில்
அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையை பொறுத்தளவில் ஆசியாவினுடைய மருத்துவ நுழைவு வாயிலாக சென்னை திகழ்கிறது என்றால் அது இது போன்ற மருத்துவமனைகளால் தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து சென்னையிலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் ஒரே ரூட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் ஆன்காலஜிக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போவேன்னா கேன்சர் எதுனாலும் ரேடியோதெரப்பி ஸ்டெம் செல் இது எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப் இருக்குது. ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் ஓப்பன் ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹாஸ்பிட்டல் இதுதான் இது. அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் இந்த லான்ச்காக வந்து ஒரு 100 பேருக்கு ஃப்ரீ ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணுறோம். ஸோ எனி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, குழந்தைங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம். ஒரு 100 பேருக்கு பண்ணுறோம் அது. ஸோ அது இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நன்றி. இப்போ இது என்ன அப்படின்னா நம்ம லீடிங் ஹாஸ்பிட்டல் கூட நம்ம கம்பீட் பண்ணுற அளவுக்கு நல்ல மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நிறையா ஹார்ட் சர்ஜரி போயிட்டுருக்கு, ஆஞ்சியோகிராம் நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்யூச்சரில் வந்து மற்ற இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணி முடியாத மக்களுக்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா கேன்சர் இருக்குது, அதுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. அதில் முடியலனா கூட ஃபர்தராக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ரிசர்ச் லேபும் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கார் என்கே தெரப்பி இந்த மாதிரி இது நிறையா நியூ ட்ரக்ஸ் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து மற்ற இடத்துல இல்லாதவங்களுக்கு கூட நம்ம செய்கிற மாதிரி ஒரு சென்னையில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய எய்ம். அதுக்கு வேண்டிய இதை நம்ம அயராது உழைச்சி அந்த மாதிரி கொண்டு வருவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துக்கு சொல்ல விரும்புகிறோம். மருத்துவத்துறை என்பது வந்து அது ஒரு சேவையான துறை. அதை வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒரு மனித நேயத்துக்காக சேவைக்காகவே வந்து 40 வருடமாக வந்து அர்ப்பணித்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வரக்கூடிய ரொம்ப அதிகமான வந்து வியாதிகளுக்கு நோய்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா வகையான வயதுக்கும் சிகிச்சை பண்ணுற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். இந்த ஐஸ்வர்யா பல்நோக்கு அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அதாவது உலகத்தில் அனைத்து மக்களுக்குமே பயன்படுதுன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மெடிக்கல் செக்அப், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு அதில் வந்து யாருக்கெல்லாம் சர்ஜிக்கல் தேவைப்படுமோ, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து வயதான வரைக்கும் எல்லா வயதானவுக்கும் தேவைப்படும். சில குழந்தை வந்து பர்த்டே வந்து அவங்க வந்து டிஃபெக்டிவாக பிறக்கிறாங்க, உயிர் வாழ்கிறக்கே அந்த குழந்தை மூச்சு விட்றக்கே அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து மெடிக்கல் கமிட்டி இருக்குது. கமிட்டி வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பேஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு சர்ஜரி கொடுத்தோம். டிசர்விங் பீப்புளுக்காக முடிஞ்ச அளவுக்கு டிசர்விங். இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் முடியாதவங்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, வேறு இடத்துல நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜனங்களுக்காக மேக்ஸிமம் பார்த்து கரெக்டானவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணலாம். ஆன்லைன் ரிஜிஸ்டர் மாதிரி எல்லாம் இருக்கா சார்? இல்லை, அது நம்பருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேஷண்ட்டே பார்ப்பாங்க. பேஷண்ட் எங்கள் மெடிக்கல் கமிட்டி வந்து ஹார்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க பார்த்துட்டு ஸோ யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படும் இல்லையா, எல்லாத்துக்கும் சர்ஜரி தேவைப்படாது இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு லேட் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது விருப்பு வெறுப்பு இல்லாமல் பெரிய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இவங்களுக்கு தேவை, இவங்க மேலே அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சர்ஜரி நடக்கும்.